இந்த வீடியோவில் நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ லாஸ்ட் சீசன் டெல்லி கேபிட்டல்ஸ் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. இனிஷியலாக மேட்சை ஜெயிச்சுக்கிட்டே வந்தாங்க தோக்காம. பட் போக போக அவங்க பர்ஃபார்மன்ஸஸ் குறைஞ்சு தே குடன் குவாலிஃபை இன் தி எண்ட். ஸோ அவங்களோட ரிலீசஸ் பற்றி பார்ப்போம். டோட்டலாக 7 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 16 பிளேயர்ஸ் ரீடைன். ரிமைனிங் பாஸ் 21.8 crores. ஸோ அவங்க ரிலீசஸ் யாருலான்னு பார்த்தா ஃபாஃப் டுப்ளிசி, ஜேக் ஃப்ரேசர் மேக்கர், சிரிகுல்லா அட்டல், மன்வந்த் குமார், மோஹித் சர்மா, தர்ஷன் நல்கண்டே அண்ட் டானவன் ஃபெரேரா வந்து ட்ரேட் பண்ணிட்டாங்க ஆர்ஆருக்கு. ஸோ மொத்தமாக 8 ஸ்லாட்ஸ் அவைலபிள், அதில் 5 ஓவர்சீஸ். இதில் மோஹித் சர்மா வந்து ரிட்டையர் ஆகிட்டாரு. ஸோ ஹி இஸ் நாட் கமிங் டு தி ஆப்ஷன் திஸ் இயர். அண்ட் ஃபாஃப் டுப்ளிசி வந்து ஐபிஎல் ஆப்ட் அவுட் பண்ணிட்டு ஹி இஸ் கோயிங் டு பிளே பிஎஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ அவங்களோட ரீடைல்டு ஸ்குவாட் பற்றி பார்க்கலாம். அபிஷேக் போரல், அஜய் மண்டல், அசோக் சர்மா, அக்சர் பட்டேல், துஷ்மந்தா சமீரா, கருண் நாயர், KL ராகுல், குல்தீப் யாதவ், மானவ் திவாரி, மிச்சல் ஸ்டார்க், சமீர் ரிஸ்வி, டி நட்ராஜன், திரிபுர்ணா விஜய், கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ், விப்ராஜ் நிகம், அப்புறம் நிதிஷ் ராணா ஆர்ஆர்லையும் ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க. ஸோ டானவன் ஃபெரேரா முடிச்சுட்டு நிதிஷ் ராணா வாங்கியிருக்காங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறது? ஸோ டானவன் ஃபெரேரா போயிட்டு நிதிஷ் ராணா இது வந்து ஒரு நல்ல ட்ரேட். பிகாஸ் நம்மளுக்கு தெரியும் நிதிஷ் ராணா வந்து ஒரு சூப்பர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அண்ட் ஹி கேன் ஹேண்டில் எனி சிச்சுவேஷன். ஸோ இது வந்து ஒரு குட் ட்ரேட் ஃபார் டெல்லி. ஸோ இப்போ நம்ம பாசிபிள் 11 பற்றி பார்ப்போம். இப்போ வந்து KL ராகுல் ஒரு பக்கம் ஓப்பனிங், இன்னொரு பக்கம் ஃபாஃப் டுப்ளிசிஸ் இருந்தார். ஸோ டுப்ளிசிஸ் பிளேஸில் ஒரு டேஷ் விட்டுக்கலாம். அண்ட் இன்னட் 3 வந்து அபிஷேக் போரல் அண்ட் 4ல வந்து நிதிஷ் ராணா ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க. 5ல கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ், தென் 6ல வந்து அசோக் சர்மா, 7ல கேப்டன் அக்ஷர் பட்டேல், 8ல மிச்சல் ஸ்டார்க், 9ல வந்து விப்ராஜ் நிகம், அது ஒரு லெக் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர், சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார் லாஸ்ட் இயர். தென் 10ல வந்து டி நட்ராஜன், 11ல வந்து துஷ்மந்த சமீரா, 12ல வந்து குல்தீப் யாதவ். ஸோ குல்தீப் யாதவ் வில் பி அனதர் ஸ்பின்னர். ஸோ இந்த டீமில் ஒரே ஒரு ஸ்லாட் தான் உங்களுக்கு மெயினாக ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபாஃப் டுப்ளிசிஸ் போன ஸ்லாட். அந்த ஸ்லாட்டுக்கு டுப்ளிசி மாதிரியே நல்லா ப்ராமிசிங்காக வர்ற ஒரு யங்ஸ்டர் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, பத்தும் நிசங்கா குட் பி பெட்டர் சாய்ஸ். ஏன்னா நிசங்கா வந்து T20 ஐஸில் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காது. கன்சிஸ்டன்ட் பேட்ஸ்மேன் with more than 150 plus strike rate. But I don't agree with this. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த டாப் ஆர்டர் ஃபாரின் பேட்ஸ்மேன் தேவை. லாஸ்ட் இயரே வந்து அவங்க டுப்ளிஸ் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க மெயினாக வந்து ஹாரி ப்ரூக்கு தான் விளையாட வைக்கணும்னு பார்த்தாங்க. ஹாரி ப்ரூக் இல்லைன்றனால தான் டுப்ளிஸி நிறைய சான்ஸ் இருக்குது. முதல்ல JFM நம்பினாங்க, பட் அவர் சொதப்புனதுக்கு அப்புறம் ஃபாஃப் கொண்டு வந்தாங்க. பட் எனிவேஸ் அவங்க வந்து பார்க்கறது அந்த மிடில் ஆர்டரில் தான் அந்த ஒரு ஃபாரின் பிளேயர் பார்க்குறாங்க. ஸோ ஓப்பனிங்கில் நம்ம அபிஷேக் போன தட்டி எல்லாரையும் ஒரு ஸ்பாட் ஏற்றோம்னா கீழே அந்த ஒரு ஃபினிஷர் ஸ்லாட் ஓப்பன் பண்ணணும். டானவன் ஃபெரேரா கூட லாஸ்ட்டே ட்ரை பண்ணாங்க. ஸோ அவரை ட்ரேட் அவுட் பண்ணனால அங்கே ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டர் மாதிரி யாராவது ஒரு ஜேசன் ஹோல்டர் அந்த மாதிரி ஒரு லியம் லிவிங்ஸ்டன் அந்த மாதிரி ஒரு பிளேயர் கொண்டு வருவாங்க தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஃப்ரம் மை சைட் தேர் கீ பிக் could be Pathum Nisanka and it should be Pathum Nisanka or Kushal Mendis because ரெண்டு பேருமே நல்ல இன்னிங்ஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். பட் வாட் ஐ திங்க் இஸ் வந்து கீழே அவங்க லியம் லிவிங்ஸ்டன் ஆர் ஜேசன் ஹோல்டர் தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு ஆல்ரவுண்ட் ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஏன்னா நட்ராஜன் ஃபிட்னஸ் நமக்கு தெரியாது. அது பல பேக்கப் முகேஷ் குமார் வச்சுருக்காங்க. இருந்தாலும் வந்து அவங்க வந்து அந்த மாதிரி லியம் லிவிங்ஸ்டன் ஜேசன் ஹோல்டர் தான் போக வாய்ப்பு அதிகம். ஏன்னா அந்த ஒரு பவுலிங் ஆப்ஷன் ஸ்ட்ரென்தன் பண்ணும். ப்ளஸ் அவங்க வந்து பேக்கப் ஃபார் ஸ்டார்க் அண்டு சமீரா ட்ரை பண்ணுவோம். ஏன்னா வந்து அவங்க இந்தியன் ஃபேஸ் பவுலிங் பார்த்தோம்னா நட்ராஜன் முகேஷ் குமார் அவ்வளோதான் இருக்காங்க. பெருசாக வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. அது போக வந்து இந்த ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து பேக்கப் ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல ஃபாரின் பேக்கப். ஸோ தே டார்கெட் மேக் ஹென்ரி, ஜேக்கப் டஃபி, இல்லை இங்கிலாந்து மார்க்வுட் அந்த மாதிரி கூட அவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன ஆகும்னு ஆப்ஷனில் பொறுத்து இருந்து தான் பார்க்குறோம். ஸோ ஸ்டே டியூன் and that's all for today. We are signing off.